வணக்கம். வாங்க மக்களே. வெங்காயம் கருவேப்பிலை தழை எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு கேட்பீங்க, சொல்கிறேன். காளான் இது மழை காலத்தில் வரப்பில் கிராமத்தில் இதே மாதிரி வரும். இந்த மாதிரி தான் வரும் காளான், சரிங்களா? அது நாங்களாம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பாயி அந்த காளானை தோட்டத்தில் வரப்பில் இருக்கும், வெடித்து வரும் மழை காலத்தில். அப்போ பிடிச்சிட்டு எங்களுக்கு அதை க்ளீன் பண்ணி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒரே விறகு அடுப்பில் ஒரு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த காளானை போட்டு உப்பு வரமிளகா குழம்பு பொடி போட்டு ஒரு பெரட்டி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மெத்தடு தான் செய்ய போகிறேன். ஆனால் என்ன, நான் வடை சட்டியில் செய்ய போகிறேன். இது வரப்பில் பொரிச்ச காளான் கிடையாது, இது வளர்க்குறாங்க, செயற்கையாக வளர்க்குற காளான் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்க போகிறேன். சட்டி காஞ்சிடுச்சு. எங்கள் வீட்டில் நான் எப்போயுமே நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு தாளிங்க, சரியா? பந்தா பண்ணுறேன்லாம் நினைக்கக்கூடாது, இருக்கிறத சொல்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் தக்காளிலாம் போடலை, சும்மா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறக்காக தான் செய்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகில் உளுந்தும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க, ஒரு ப்ளைன் கடுகு எடுத்துகிட்டு வந்துட்டேன் தெரியாமல். பாருங்கள், கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். எங்கள் அப்பாயி விறகு அடுப்பில் கடலெண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த கடுகு தூக்கி போடுவாங்க. அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள், யம்மி, சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்றுமே இல்லைனாலும் சும்மா தாளித்து விடுவாங்க. அவங்க கை பக்குவத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயத்துக்கு கருவேப்பிலை தலையை சேர்த்துட்டேன். இப்போ அது வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் காளானை போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. என்ன பண்ணும், இந்த காளான் இருக்குது பார்த்தீங்களா, கழுவி வச்சுருக்கேன். 2 டைம் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்படி புளியணும், புளிஞ்சா அப்படி தண்ணி நிறையா வரும். செயற்கையாக வர காளான் 5 நிமிஷத்தில் வெந்து போயிருங்க. ஆனால் இது ரப்பர் மாதிரி இருக்குது, வளர்ப்பு காளான். எதோ செயற்கைன்னு போகிறோமோ நமக்கு ஆயுசு தாங்க குறையுது. நல்லா வணக்கலாம். நவீனத்தை எதை தேடுறோமோ அதால் தான் நமக்கு அழிவுங்க. அது ரொம்ப உண்மையான 100% உண்மையான வார்த்தை. இப்போ காளான் நல்லா வணங்கிட்டோம். அதுக்கு இங்கே பாருங்கள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும், அதுக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வணக்கி எடுக்க போகிறேன். வணங்கினதுக்கப்புறம் காட்டுறேன்.
நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் அதை காட்டில் காளை வேகிறதுக்காக. ஏன்னா இது செயற்கை காளை, அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. தண்டெல்லாம் வேகாது. சரிங்களா? இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த மாதிரி புது சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், திருவண்ணாமலையில் ரைஸ் மில்லில் தான் போய் அரிசி எடுத்தேன். ஒரு சிப்பை வந்து 1800 பொன்னி, 1750 பொன்னி அரிசி வாங்கினேன். அந்த அரிசி ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது. நல்லா கழுவி தான் நானும் பாயில் பண்ணுறேன். அப்புறம் கூட அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது. இப்போ பாருங்கள், இந்த காளானில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ நான் அதை வச்சு சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி செயற்கை காளை வாங்கி ஒரு செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க, நான் பேசுகிறது சத்தமாக கேட்கல, அது எனக்கே தெரியுது. ஏன்னா எனக்கு தொண்டை சரியில்லை, சளி பிடிச்சிருக்கா, அதனால் பேச முடியல. என்ன பிரிஞ்சு வந்துருச்சா? நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வந்து சாப்பிடுங்க. சரியா? ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில். சிம்பிளான வேலை. ஒரு ஆள் இருக்கவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பாடோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி மக்களே.